என் தேவனும் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் என்ன கண்டார்னா, தலை சாய்க்க ஒரு இடமில்லை, மாற்று தொழுவத்தில் கொண்டு போய் தலை சாய்த்தார்கள். பரதேசியாய் காணப்பட்டார். உலகம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அவர் இந்த உலகத்தின் சொந்தக்காரராக இருந்தார். ஆனால் அந்த உலகத்தை சொந்தமான தேடி வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு செய்தியும் கனெக்டட். ஒரு பரதேசிக்கு இன்னொரு பரதேசி ஃப்ரெண்டு, ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை அடைக்கலம். இந்த கால வேளையிலே ஒரு பரதேசி ஆனா எனக்கு என் தேவன் சொல்ற வார்த்தை, என் மகனே, என் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உன் பிதாவா இருக்கிறேன். புத்திர சுவிகாரத்தை கொடுத்தது என் தேவன். இந்த கால this morning, suddenly last week இந்த கேள்வி வந்தது, what did Jesus write? இயேசு தரையில் என்ன எழுதினார்? You all seen a word on the screen. It's not a title. இதுதான் டைட்டில் நினைச்சிடாதீங்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தேவை. அந்த பதில் தான் டைட்டில். What did Jesus write? Let's turn the chapter. Let's turn the chapter. John 8. யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். The intentions of these people is like that. John chapter 8 verse 6. It's okay. They were using this question as a trap in order to have a basis of accusing him. But Jesus bent down and started to write on the ground with his finger. நல்லா கவனிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துற காரணம், இங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இயேசுவை குற்றப்படுத்தணும். பேசுறது யாரு? பரிசேயர், சதுசேயர். இவர்களுக்கு மோசேஸோடைய ஆகமங்கள் அத்துபடி. இந்த கேள்வியை நான் யூடியூப்ல பார்த்தேன். நான் இப்போ இது கேட்ட உடனே இயேசு என்ன எழுதினார், இதை பற்றி என்ன பேசியிருக்கார் என்று நான் பார்த்தபோது ஒருவரும் சொன்னார்கள், இயேசு குனிந்து உபாவம் பற்றி எழுதினார், நீ குற்றவாளி என்று எழுதினார், இது என்று எழுதினார் என்று பல காரியங்களை சொன்னார்கள். எனக்கு அவர்தான் கேட்டாரு, உங்களில் ஒருவன் பாவம் செய்யாவிட்டால் நீங்கள் கல்லை எரிய கடவுள் அடுத்த வசனம் சொல்றார். சோ அவர் சொல்லிட்டாரு, இவர்களுக்கு மோசேஸ் ஆகமங்கள் தெரியும், இவர்கள் மோசேவோட சிஷ்யர்கள். அவர் சொல்ற ஒரு விஷயம், மோசேஸோட தேவன் பேசினார் என்று அறிவோம், ஆனா இவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார்கள். அப்போ மோசேஸோட பேசிய தேவன் ஒரு இருக்கிறார் அல்லவா, அது அவங்களுக்கு தெரியும்ல, அது எப்படி தெரியாம போச்சு? That's the blindness we have as a Christian. That's the blindness we have as a Christian. Wait for the title, I tell you. So அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் தொடர்ந்து நச்சரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. When they kept on questioning him, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் கண்டுக்க வேலை, தரையை பார்த்துட்டு அப்படியே எழுதிட்டு இருக்கார். எழுதுறாரோ வரையறாரோ என்ன செய்யறாரோ, தரையை பார்த்து கொண்டிருக்கார். அப்போ தரை என்ன சொன்னா, மொசைக் தரையா இல்லாட்டி இல்லை, இட்ஸ் ஒரு வெட்டாந்தர, மண்கள் நிறைந்த தரை, வனாந்திரமா இருக்கும். அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். He straightened up and said to them, let any one of you who is without sin be the first to throw a stone at her. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். Again he bent down. Again he stooped down and wrote on the ground. என்னப்பா 2 வாட்டி குனிஞ்சாருப்பா? இதற்கு வியாக்கியானம் சொன்னவர்கள் எதையும் தெளிவாக சொல்லவில்லை. இது வசனத்தை எழுதியிருப்பார், யாத்ராவும் வசனத்தை எழுதியிருப்பார், அதை எழுதியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார். ஆனால் நான் இதை கர்த்தருடைய அமர்ந்த ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது குடும்ப ஜெபம் எங்களுள் நடக்கும்போது
குடும்ப ஜெபம் கர்த்தர் எனக்கு இது பதிலை அழகாக சொன்னார். நான் பூரித்து போனேன். I couldn't sleep the whole night. I went to bed about 12 o'clock, 1 o'clock, but I didn't sleep up to 5:30. Again he stooped down and wrote on the ground. What is the word? What is the word? What is the word? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினால் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். At this, those who began to go away one at a time, the older ones first, until Jesus was left, with the woman still standing there. Older ones first. மூத்தவர்கள் முதல் போனார்கள், மூத்தவர்களை சிறுவர்கள் ஃபாலோ பண்ணார்கள். அதான் உண்மை. எப்போதுமே children follows you, my dear friends and family. Older ones first. The older ones went away and the children went away with them. அவர்கள் குழந்தைகள் குற்றவாளி என்றால் போகவில்லை. தகப்பன் தாயை பார்த்து அவர்கள் போனால் பின்னாடி போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. And Jesus straightened up and asked her, "Woman, where are they? Has no one condemned you?" No one, sir, she said. "Then neither do I condemn you." Jesus declared, "Go now and live your life of sin." இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்து ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்போது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல. இங்க பாருங்க, Pharisees challenged him. Here you are appearing as your own witness, your testimony is not valid. If somebody gives a testimony of themselves, it's not valid, but when you come into the presence of God, you are clear. I'm telling you. And you judge by human standards, I pass judgment on no one. இங்க பாருங்க, அப்போ பரிசேயரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னை சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போறேன் அறிந்திருக்கிறேன். I know where I come from. This is the wonderful wording. But if I do judge, my decisions are true, because I am not alone. I'm stand with the Father who sent me. In your own law, it is written that the testimony of two witnesses is true. What is? I'm gone far, huh? Okay, let me. Jesus answered, if I testify on my own behalf, my testimony is valid. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போறேன் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, இதுதான் டைட்டில் வர போற நேரம். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. Even if I testify on my own behalf, my testimony is valid, for I know where I come from and where I'm going. But you have no idea where I come from and where I'm going. நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போறேன் அறியவில்லை. இங்க தான் சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மறைமுகமா இருக்கும், வெளிப்படுகிறது. When I say to my son, you are not clever, means you are a fool. When I say to my friend, your beauty, means நல்ல அழகா இருக்கு சொன்னா நீ அசிங்கமா இல்லைன்னு அர்த்தம். சொல்றாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அறிவேன், எங்கே போய் எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. Then அப்ப இயேசு என்ன எழுதியிருப்பார்? What would have Jesus write? Today the title is Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Dust
தூசு. ஹalleluya. இயேசு கிட்ட பேசும்போது அவர்கள் நிலைமையை அவர்கள் அறியவில்லை. They didn't know their position and the status, where they come from. That's what Jesus says here. If I testify on my own behalf, my testimony is valid, for I know where I come from, where I'm going, but you have no idea. உங்களுக்கு தான் தெரியல நீங்கள் யாரிடம் பேசுகிற. நீ ஒரு தூசு என்னோடு பேசி கொண்டிருக்கிறாய். அதனால் தான் அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் தரையை பார்த்து கொண்டிருந்தார், மண்ணை தடவை கொண்டிருந்தார். எழுதுறாரோ தடவை, நீங்க டஸ்டடா, நீங்க எல்லாம் தூசு, நீ என்னோடு பேசி கொண்டிருக்கிறாய், நீ இங்கிருந்து தானே வந்த. You just come from this dust and you talking to me. Yeah. And they were asking question continuously. அவர் அங்க நல்லா கவனிங்க. அவரை குற்றம் சுமத்துக்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குற்றம் சுமத்த இவர்கள் யார்? இயேசுவை குற்றம் சுமத்த இவர்கள் யார்? பாருங்க. They are using this question as a trap in order to have a basis of accusing him. Before you say somebody is wrong, first check yourself who you are. When you pointing someone like this, the three finger is pointing towards you. நான் இவனை குற்றவாளி என்று நான் சொன்னால் ஒரு ஃபிங்கர் தான் குற்றவாளி சொல்றது, ஆனா மூன்று ஃபிங்கர் towards me. The three finger says, Father, Son and the Holy Spirit, you are wrong. You don't point other people. You are wrong first. You don't point other people. First, you know your status against, oh my God, ora bashakalaba. நீ பேசுவதற்கு முன்பாக உன் நிலைமையை நீ யார் என்று புரிந்து கொள்.